புதிய பாடத்திட்டத்தின்படி முழுமையான கவரேஜ், 10 ஆண்டுகளின் கேள்வித்தாளின் தொகுப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். சுரா டெட் கைட் புதிய பதிப்பு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available at Amazon and Flipkart. ठीक है सर। मेरा चेहरा तो आपको समझ में आएगा ना? ठीक है सर। इतना आपको डेयरिंग हुआ है क्या? सर मेरे को कार्रवाई जो किया है मुझे कैसे पता है सर? कौन है? सर मुझे पता नहीं है ना सर। मैं सिर्फ यही बोल रही। मैं डिप्टी चीफ मिनिस्टर सर समझ रही है वो आप बोल रही है जो दे दो मुझे, मैं डायरेक्ट आपको देता हूं। கேரளாவைச் சேர்ந்தவர் IPS அஞ்சனா கிருஷ்ணா. இவர் சமீபத்தில் மகாராஷ்டிராவில் பணியில் அமர்த்தப்பட்டார். சமீபத்தில் சோலாப்பூர் கர்மலா என்ற பகுதியில் சட்டவிரோதமாக மண் அள்ளப்படுவதை தடுத்தார். அப்போது அங்கிருந்த துணை முதல்வர் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி ஒருவர் போலீசாரை தடுத்தார். அஜித் பவாருக்கு போனில் அழைத்து அஞ்சனா கிருஷ்ணாவிடம் கொடுத்தார். அஜித் பவாரின் குரலை கண்டுபிடிக்க முடியாத அஞ்சனா தனது போனில் அழைக்கும்படி தெரிவித்துள்ளார். கோபமடைந்த அஜித் பவார், உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பேன், என்னை பார்க்க வேண்டுமா, உங்களது வாட்ஸ்அப் எண்ணை கொடுங்கள், எனது முகத்தை நீங்கள் பார்க்க முடியும், உங்களுக்கு என்ன தைரியம், அங்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்றார். இது குறித்த வீடியோ வைரலாக துவங்கியது. ठीक है सर। मेरा चेहरा तो आपको समझ में आएगा ना? ठीक है सर। इतना आपको डेयरिंग हुआ है क्या? सर मेरे को कार्रवाई जो किया है मुझे कैसे पता है सर? कौन है? सर मुझे पता नहीं है ना सर। मैं सिर्फ यही बोल रही। मैं डिप्टी चीफ मिनिस्टर सर समझ रही है वो आप बोल रही है जो दे दो मुझे, मैं डायरेक्ट आपको देता हूं। ठीक है सर। 944 आपका नंबर दे दो ना सर। 944 726 सर एक काम कीजिए आप मुझे डायरेक्टली कॉल वगैरह नहीं है। மீடியாக்களிலும் செய்தி வழியாக அம்மாநில எதிர்க்கட்சிகள் முதல்வர் ஃபட்னாவிஸ் மற்றும் அஜித் பவாரை கடுமையாக விமர்சிக்க துவங்கினர். பிரச்சனை பெரிதானதை தொடர்ந்து அஜித் பவார் விளக்கமளித்தார். போலீஸ் அதிகாரியுடன் நான் நடத்திய கலந்துரையாடலை வைத்து எனது நோக்கம் குறித்து கேள்வி எழுப்புகின்றனர். சட்ட அமலாக்கத்துறையினர் பணிகளில் தலையிடுவது எனது நோக்கம் அல்ல. அந்த இடத்தில் பிரச்சனை மேலும் பெரிதாகாமல் இருக்கவே தலையிட்டேன். தைரியத்துடனும் நேர்மையுடனும் பணியாற்றும் பெண் அதிகாரிகள் மீது நல்ல மதிப்பு கொண்டுள்ளேன். சட்டத்தின் ஆட்சியை மதிக்கிறேன். சட்டவிரோத மணல் கடத்தல் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களிலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிக்கை வெளியிட்டுள்ளார்.